முதுகுத்தண்டோட கால் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபிட்டாக. எக்ஸசைஸ் எல்லாம் 20 நிமிஷம் பண்ணலாம். கம்பெனி ஃபார்ம் ஆகுறது, கம்பெனி ஃப்ளட் பண்ணுறது, அடிமை தொழிலேருந்து தனியார் தொழில் பண்ணுறது, அரசாங்கத்தில் கௌரவம் ஏற்படுது, அரசியல்வாதிகளுக்கு திடீரென தலைவர்களுடைய இள வயதை சார்ந்த மேஷராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும், குடும்பத்தினர் தொழில் நிமித்தம் உத்தியோகம், எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம், வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் கவனம், சத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனம், தாய் வழி உறவு விஷயத்தில் கவனம், பெரியவர்கள் ப்ரொஃபஷன் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய பேர் கிடைக்கும். தனிப்பட்ட ரொம்ப நாளாக விசா கிடைக்கல, அது கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல, துபாயோடைய கோல்டன் கார்டு கிடைக்கல, முடிஞ்சால் ரத்த தானம் பண்ணுங்க. சுகர் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து பண்ணணும். இல்லைனா இந்த செவ்வாய்க்கிழமை மாச செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ ரத்தத்தை குத்தி தான். குமுதம் டிஜிட்டலில் இந்த மாதம் மாசி மாதம் 13/2/2026 முதல் 14/3/2026 வரை உள்ள நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது, அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். முதுகுத்தண்டோட கால் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபிட்டாக. எக்ஸசைஸ் எல்லாம் 20 நிமிஷம் பண்ணலனாலும் கூட மாட்டுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் தான், ஆஞ்சநேயர் விநாயகரையும் ஆஞ்சநேயர், எல்லா ராசியும் விநாயகர் கூட நான் சொல்லக்கூடிய தெய்வம். லாபம் நல்லா வரும். சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரொம்ப நாள் வராத பணங்கள் வருவது, தொழிலில் சிஸ்டமேட்டிக் செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸ் வர்றது, கூட்டாளிகள் கிடைப்பது, பேர் கிடைக்கிது, புகழ் கிடைக்கிறது, கம்பெனி ஃபார்ம் ஆகிறது, கம்பெனி ஃப்ளட் பண்ணுறது, அடிமை தொழிலேருந்து தனியார் தொழில் பண்ணுறது, அரசாங்கத்தில் கௌரவம் ஏற்படுவது, அரசியல்வாதிகளுக்கு திடீரென தலைவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது, பேர் கிடைப்பது, பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, நிறுவனங்களுக்கு நிர்வாக இயக்குனராக வருவது, எல்லாமே நல்லா வரும். யாருக்கு? மேஷராசிக்காரர்கள். வண்டியில் தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். இள வயதை சார்ந்த மேஷராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும், குடும்பத்தினர் தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள்லாம் மேற்கொள்வாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பிஸியாக இருப்பீங்க, நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க, ஹெல்த்தை நல்லா கேர் பண்ணிப்பீங்க. எதை பற்றி நம்ம ஒரே வருத்தமாக இருப்பீங்கள்ல, டோன்ட் கேர் மாஸ்டர் ஆகிடுவீங்க. என்ன வேணுமா நடக்கட்டும்னு முற்றுவீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நிறைய விஷயம் நல்லா ஆகிடும். செல்வாக்குகள் கூடும். ஏகபலமும் தனி பலமும் ஜெயத்தை ஏற்படுத்தும். ஸோ நல்ல காலகட்டம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் கூடாது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப முந்திரி கொட்டத்தன்மை எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டுக்காதீங்க. ஆவரேஜாக இருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். எது முக்கியம் ரிஷபத்துக்கு? காது மூக்கு தொண்டை ராகவேந்தர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ராகவேந்தர் பூஜை, ராகவேந்தர் சத்தி தர்மரதாய சபஜிதாம் கல்பவிஷன் நமதாம் காமதேன் சொல்லிக்கினே இருக்குது. தொழில் இல்லாதவர்களுக்கு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு, வியாபாரம் இல்லாதவர்களுக்கு, படிப்பு இல்லாதவர்களுக்கு, படிப்பு தடையானது எல்லாமே செட்டில் ஆகிடும். ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் உச்சமாக நிற்குது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் காணப்படும், விரயங்கள் காணப்படும். கண்டிப்பாக பார்த்துக்கணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடு, எலுமிச்சப்பழம், ஊறுகாய், சாம்பார் சாதம் ரொம்ப ஸ்பெஷல், பருப்பு, காய்கறிகள், இல்லைனா வெஜிடபிள் பிரிஞ்சு, தயிர் சாதம் வேண்டாம், இல்லைனா மொத்த சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒரு எலுமிச்சப்பழம், ஊறுகாய் தானம் கொடுத்துரும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், வண்டி, பழைய கடன்கள் பைசல் செய்வது, மன அழுத்தம் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பெற்றோர் பெரியோட தேகாரகத்தை பார்த்துப்பது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது, பெரிய அளவு கௌரவங்கள் ஏற்படுவது, இழந்த பெருமைகளை பிடிக்க பார்க்கறது, புதிய கூட்டாளிகள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம்,
எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, செல்வாக்குகள், உத்தியோகம் தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பெற்றோர் பெரியோருடன் கவனமாக பார்த்துக்கணும். பயணங்கள் சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஃபுல்லாக உங்களை பற்றியெல்லாம் பேன்லாம் சொல்லக்கூடாது. முசுடுன்னு இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது. பேப்பரை வச்சு படுத்தவங்க எல்லாம் கண்ணை மூடி தூங்கிக்கணும். குறிப்பாக ட்ரெயினில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்கெட்டு, சாக்லேட், ஸ்வீட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு மயக்கமாயிடக்கூடாது. மிதுனம், புரியுதா? மிதுனத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். எதுக்கு? மிதுனம். அது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது நடக்கும். அதாவது தடைகள் காணப்படும். தடைகள்னாவே விநாயகர் தான், காரிய சக்தி மாலை தான். ப்ரெஷர் உடம்புல பார்த்துக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. பிபி ஏறக்கூடாது, குறையக்கூடாது. லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கும். மிதுனத்துக்கு திடீர்னு வயிறில் கட்டு ப்ராப்ளம்லாம் வரும். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிக்கல்கள் காணப்படுமா? யாருக்கு? மிதுனத்துக்கு. நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்கிறது யார்? மிதுனம். ரொம்ப பார்த்துக்குங்க. ரொம்ப விலை குத்து வாங்கிடாதீங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறும். யோக பலங்கள் அதிகமாக பெறும். யார்? மிதுனம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிகம், அரசு துறையில் அதிகம் கவனம், அரசியல்வாதிகள் அதிக கவனம். பிபி மாத்திரை எல்லாம் கரெக்டாக எடுக்கலைன்னா மாட்டுவீங்க. டக்குன்னு பெரிய சிக்கலுக்கு ஆட்பட்டுரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன். சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளும். பிள்ளைகள் விஷயமேற்றும், துணை அல்லது துணைவியார் விஷயமேற்றும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாசி மாதம் அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமத்தில் ராகு, 2ல் கேது. ஒரு மாதிரி உங்களை எல்லாரும் டார்கெட் பண்ணி நோண்டுவாங்க. கணபதியும் ஆஞ்சநேயரையும் பிடிச்சிங்கன்னா அனுமன் சாலிசா சொல்கிறது தான் நல்லது. கணபதி கோயிலில் அல்லது எங்கேயாவது உப்பு பொங்கல் பண்ணி தானம் கொடுக்கக்கூடிய கோயிலில், இல்லைன்னா நீங்களே ஒரு மிளகு பொங்கல் வாங்கி கொடுத்துருங்க. டெய்லி ஒரு மிளகு பொங்கல் ஒரு ஏலப்பாளைக்கு. ஒரு ஹோட்டலுக்காரர்கிட்ட சொல்லிட்டா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அவ்வளோ நல்லது. கடகம் கவனம், வாகனம் கவனம், தொழில் கவனம், உத்தியோகம் கவனம், வியாபாரம் கவனம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது, ஆவேசப்படுவது, கோபப்படுவது, நல்ல உறவு நட்பெல்லாம் கெடுக்கும். பத்திரமா பார்த்துக்குங்க. கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள்லாம் சரியாக வச்சுக்குங்க. இழுபறியாக இருந்த நிலைமைகள் தேவையில்லாத பிரச்சனையாக ஆரம்பிடும். சின்ன உணர்ச்சி வசப்படாதீங்க. செல்வியை திட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஆள் வாயில் தர்பை போடணுன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வண்டியில் கவனமாக இருங்க. அது உத்தியோகத்தில் இருப்பவங்க ரொம்ப கவனம். பேப்பரெல்லாம் போட்டுறக்கூடாது. ரோஷப்படுவீங்க. பேப்பரை டக்குன்னு போட்டுருவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கடகம் பேப்பரில் ரொம்ப கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயத்துலையும் கவனம். யார்? கடகம் தான். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தம், மனக்குழப்பம்தான். டிப்ரெஷனில் ஏற்கனவே இருந்தவங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கணும். டாக்டர் சொன்னார், அவர் சொன்னார், நானே விட்டுட்டேன், நல்லா இருக்கெல்லாம் பண்ணவே கூடாது. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாக்கி விட்டுருவாங்க. யாருன்னே தெரியாது, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளோடே இருப்பாங்க, நம்மளை தோண்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கு. நான் சொன்ன மாதிரி கடகத்துக்கு கணபதியும் அனுமனியும் பிடித்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் எப்படி வருது? வயிறு கட்டால் மன அழுத்தம் வரும். ஜீரண உறுப்பெல்லாம் கவனமாக பார்த்துக்கு, அப்போ தான் நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். நரம்பு சம்மந்தப்பட்ட, பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார் தான்
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது. பிள்ளையாரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது. குடும்பத்தில் துணை அல்லது துணையார் விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கங்க. 40 வயதை கடந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு மாட்டிக்காது. அதீத கவனம், அதீத பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. கோபதாபத்துக்கு ஆட்படாமல் இருங்க. சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மற்ற விஷயம் எல்லாம் எல்லாத்துலேயும் உங்கள் கூட யார் உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே அன்பு யார் கொண்டுறாங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க. திட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி போய் மற்ற இடத்துல பேசி அவங்க அதை ஆதாயமாக வச்சு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அவங்கள இடத்துல அடைக்கலம் ஆகிடும். புதிய அறிமுகங்கள் தொந்தரவு வரும்ன்றது தான் அதனுடைய அர்த்தம். பயணங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், திடீர் இந்த மாசி மாதம் வரக்கூடிய நட்போ பழக்கமோ உங்களுக்கு எதிர்காலத்தில் தொந்தரவு வரும். கவனமாக பார்த்துங்க. மாசி மாதத்தில் வராது. மாசி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த மாசிக்குள்ளே வரும். ஐயோ அன்றைக்கே செல்வி சொன்னானேன்னு புலம்பக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், தாயார் விஷயத்தில் ஏற்றம், தந்தையார் விஷயத்தில் ஏற்றம், நட்பு விஷயத்தில் ஏற்றம், உறவு விஷயத்தில் ஏற்றம், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது எல்லாம் அனுகூலம். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? சிம்மம். இந்த வெளியில் குடும்பத்தில் தான் ரொம்ப கவனம். அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம். பிபி சுகர் ஏறவே கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பவர். பெருமாளை பிடிச்சிக்கணும். பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். எல்லாத்துலேயும் அற்புதமாக இருக்கக்கூடிய மாசி மாதத்தில் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனம், நல்ல விஷயம், கௌரவம் ஏற்படுவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, புதிய அளவு ஏற்றங்கள் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்லது இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படுவது யாருக்கு? கன்னிக்கு. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லது நடக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு யோக பலம் ஏற்படும். செல்வாக்கு கூடும். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னியா ராசிக்காரர். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். சனி இருக்கிறனால குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிக்கு. அதில் ஏதாவது தப்பாகிட போகுது. கன்னியா ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் அதீத கவனம். வண்டி வாங்கணும், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் வாங்குறது, பொண்ணு வாங்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஏற்றங்கள் ஏற்படுவது, தொலை தூரத்திலேருந்து நல்லது ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது வருகிறது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயம் பெறுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னி. ஸோ சுபவிரயம் ஏற்படுது. அதனால் விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? மாசி மாதம் முழுவதும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எல்லா வருஷமும், இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமும் சாப்பாடு ஒரு ஊறுகாய், எலுமிச்சப்பழ ஊறுகாய், மதியம் 1லேருந்து 2 ஏதாவது ஒரு ஹோட்டலில் செட் பண்ணிவிடுங்க. சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளிநாடு இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும், இல்லைன்னா தேவையில்லாத விரயமாகும். அது மருத்துவ விரயம், குடும்ப விரயம்லாம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு முதுகு நரசிம்மர் தான் பிடிச்சிக்கணும். முதுகுனாவே கால் வரும், நகம் வரும், முட்டி வரும். நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதெல்லாம் பக்காவாக பார்த்துக்கணும். நரசிம்மருக்கு நரசிம்மர் கவசத்தை சொல்லுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமி 40, 59, 75, 90 படிக்கணும். செவ்வாய் உச்சமாக இருக்குல்ல, கணவன் மனைவி சண்டையெல்லாம் யாராவது பண்ணி விட்டுருவாங்க. குடும்பத்தில் வெள்ளைக்கொடி தான் காட்டணும்.
துளாராசிக்கார வெள்ளை கொடி இல்லைன்னா வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். கூலாக இருக்கணும். கோபதாபமே இருக்கக்கூடாது. துளாராசிக்காரங்களுக்கு பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். சனி தான் 6ல் இருக்க. வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். வேற என்ன வேணும்? கண்டிப்பாக பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருப்பதனால் அபிராமி படிக்கும். மற்றபடி எல்லாம் யோகம். டக்கு 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 டக்குன்னு நல்லது. புதுசாக எல்லாமே ஆரம்பிக்கலாம். வார்த்தை, குடும்பம், வெளியிடம், தொழில், வியாபாரம் எல்லா இடத்துலையும். ஃப்ரெண்டு கூட அட்வைஸ் எல்லாம் போடக்கூடாது. எல்லாம் நான் இதை படித்தேன், அதை படித்தேன், அதில் இது போட்டிருக்குது, இதில் அது போட்டிருக்குது, அந்த கவிஞர் அதை சொல்லியிருக்காரு. எந்த கவிஞர் எது சொன்னாலும் நீங்கள் அடக்கி வாசிங்க. ஏன்னா சுக்கிரன் அதிபதி இல்லை. அதனால் நிறைய படிப்பீங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு உலகத்தில். இந்த டைம் அடக்கி வாசிங்க. செவ்வாய் உச்சமாக இருக்குது. வம்பில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப நாளாக நம்மளது ஏதாவது பழைய விஷயங்கள், அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்னு குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் உண்டு, தான் வேலை உண்டு. செல்வி சொல்லியிருக்காருப்பா, என்னை விட்டுருங்கப்பா. மனதுக்கு பிடித்த கோயில், மனதுக்கு பிடித்த நண்பர்கள், மனதுக்கு பிடித்த உறவினர்கள், ஜாலியாக ட்ராவல் பண்ண. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்கு அடிவயிறு தான். அடிவயிறு, பிபி, கொலஸ்ட்ராலு, மன அழுத்தம், துர்கையை பிடிச்சிக்கிறது, துர்கை கவசத்தை பிடிச்சிக்கிறது, துர்கை காயத்ரி, காத்தனாய வித்மகி கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கை பிரசோதயாத்தின் மந்திரம் ரெகுலராக பண்ணுறது சூப்பராக வேலை செய்யும். புரியுதா? அல்டிமேட்டாக ஹெல்ப் பண்ணும். நிறைய நல்லது நடக்கும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம். வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் கவனம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு விஷயத்தில் கவனம். பெரியவர்களுடைய தேகாரக்கத்தில் கவனம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் போடுறது, விவசாயம் பண்ணுறது, கால்நடைகள் வாங்குறது, வளர்ப்பு பிராணிகள் வாங்குறது, சிலர் வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுக்கள்லாம் வாங்குவீங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றது, பிபி, சுகர், அடிவயிறு, கழிவு பாதை, ஹார்ட்டில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் சாமி கவனமாக இருக்கணும். மற்றபடி விருச்சகத்துக்கு பண வரவு, தொழில் வரவு. சூரியன் தன் இடத்தையே பார்க்குறான்ல. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, டிராவல் எல்லாம் அனுகூலம். புது பொறுப்புகள்லாம் வரலாம். செல்வாக்கு கூடலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். ப்ரொஃபஷன் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய பேர் கிடைக்கும். தனிப்பட்ட ரொம்ப நாளாக விசா கிடைக்கல, அது கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல, துபாயோடைய கோல்டன் கார்டு கிடைக்கல, அது எல்லாம் கிடைக்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாமே ஜம்முன்னு ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் விருச்சகத்துக்கு நல்லா வரும். ஹெல்த்து, எதிரிகள், வண்டி வாகனம், முடிஞ்சால் ரத்த தானம் பண்ணுங்க. சுகர் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமையே பார்த்து பண்ணணும். இல்லைனா இந்த செவ்வாய்க்கிழமை மாச செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ ரத்தத்தை குத்தி தானே எடுப்பாங்க. ரத்தம் வெளியில் போகணுமா, போனால் நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் தானம் கொடுத்துடும். மாசி மாதம் முழுவதும் கொடுக்க 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 நல்லது. நிறைய ட்ராவல் செய்வீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் செய்வீங்க. குலதெய்வத்துக்கு போவீங்க. உறவினர்கள் பார்ப்பீங்க. நண்பர்களை பார்ப்பீங்க. பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத நல்லது கிடைக்கும். பசுமாடுகளுக்கு சண்டே கோதுமை சப்பாத்தி, கோதுமை மாவு, கோதுமை தவிடு, வெல்லம் கலந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பெரிய அனுகூலம் காணப்படும். பெரியவர்களுடன் மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள்லாம் வேணாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு செலவு நீங்கள் தான் பண்ணணும். பிள்ளைகளால் விரயங்கள் காணப்படும். அது சுப விரயமாக மாற்றி கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தானே பண்ணணும். சந்தோஷமாக பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும்.
யாருக்கு? தனுசுக்கு. குடும்பத்தில் விட்டு தொலைதூரம் பயணங்கள், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தெய்வ மார்க்கங்கள், மேலதிகாரிகளை சந்திப்பது, அனுகூலங்களை ஏற்படுத்துவது, புதிதாக தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக, வியாபாரத்துக்காக கஷ்டப்பட்டு காத்து கொண்டிருப்பவர்கள், படிப்பு தடையாயிட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கைகூடும். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் பண்ணக்கூடியவங்க, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதெல்லாம் நீங்கள் தான். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப கனவாக இருக்கும், இன்டீரியர்லாம் பண்ணிடுவீங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம், இன்ஃபெக்ஷன் டிசீஸ், சிவனை பிடித்துக் கொள்வது, சிவமந்திரங்களை சொல்வது, இந்திராட்சி கவசம் சொல்வது, சிவகாயத்திரி சொல்வது, ருத்ரம் சொல்வது, கோளரப்பதிகத்தை சொல்வது, எல்லாம் அற்புதமாக ஏற்படும். வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்? மகரம். சனி பரிபூர்ண விலகல், வாக்கியபடியும் விலக போகுது. திருக்கணிதத்தில் ஏற்கனவே விலகிடுச்சு. அதே சமயம் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது யோசனை 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 பண்ணிக்கினே இருக்கும். தூக்கம் கெடும். சப்ளிமெண்ட்ரிலாம் தூக்கத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரூட்ஸ், கிட்ஸ் எல்லாம், அவகாடா, பட்டர் ஃப்ரூட்டு, பெரிஸ் எல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுக்குமா. நெல்லிக்காயெல்லாம். ஆயுர்வேதிக் டாக்டர் தான் எல்லா சேனல்லையும் கத்துறாங்களே, அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஆயுர்வேதிக் டாக்டர் கேளுங்க. ஆனால் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா இடத்துலையும் வார்த்தையில் கவனமாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் பாருங்கள், 4 கிரகம், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இன்னும் 4 கிரகம் நிற்குது. ரொம்ப விலை குத்து வாங்கி விட்டுரும். நோ ரோஷம், நோ சூடு, நோ சொர்ணை. மகர ராசிக்கு மாசி மாதத்தில் தாரகம் வந்துடும். என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் சூடு இல்லாமல் இருங்க. எங்கேயுமே எதுவும் பேசாதுங்க. சின்ன வயசாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும். பயணங்கள் சமயத்துலாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருங்க. பாருங்கள், ஒரு கை தெரியாத பட்டுச்சுன்னு ஒரு ஆளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பஸ்ஸில். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. தப்பே செய்யாமல் தப்பு வரக்கூடிய காலகட்டம், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசியல்வாதிகள், அரசு துறையினர், சினிமா துறையினர் தேகாரைக்கும் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேகாரைக்கும் தான். ஏன்னா ரத்தத்தில் தொற்று நோய் இருக்குது. ஏதாவது சளி தொந்தரவு, சுவாச கோளாறு வந்துடாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். நீங்கள் தான் ஹீரோ. மாசி மாதம்னா உங்கள் மாதத்தில் கும்பம்னாவே உங்கள் ராசியில் தான் சூரியன் வரக்கூடியது. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து சம்மந்தப்பட்ட உபத்திரம், மயக்கம் சம்மந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவடம், ரொம்ப கவனம். காது, மூக்கு, தொண்டை, மயக்கம், வெர்டிகோ. முருகரை பிடிச்சிக்கணும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கு 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 டக்குன்னு நடைபெறும். வாகனத்தில் அதிகமான முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் பேப்பர் போடாதீங்க. தொழிலில் ஒரு தொலை தூரத்துக்கு பயணம் வந்தால் எடுத்துக்குங்க. முதலாளியோ மேலதிகாரிகளோ இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னா ஏற்றுக்குங்க. கௌரவம் பார்க்காதீங்க, கோவப்படாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அமாவாசை இருக்குது, அது இருக்குது, கிரகணம் இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது. ப்ரொஃபஷனில் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ணணும், மதியம் 1லேருந்து 2 சாப்பாடு, எலுமிச்சைப்பழம் ஊறுகாவும் தானம் கொடுத்துருக்கு. இப்போ பெரிய சிக்கல் ஏற்படாது. கோளர் பதிகத்தை சொல்லியே இருக்கணும், கேட்டுக்கினே இருக்கணும், உங்களை சுற்றி ஓடிக்கினே இருக்கணும். தூக்கத்தில் இருந்தால் கூட வெயில் தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடுவின்னு சொல்லணும். கும்பத்துக்கு அதுதான் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட், மற்றது அசையம சேப்பொருள் சேர்க்கை, ஆனந்தம் எல்லாமே நடக்கும். அதிலெல்லாம் பயப்படாது. ஆனால் பழைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யார்? கும்பம். அதில் கவனமாக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்காதீங்க. ஏற்றங்கள் அதிகமாக ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும். பழைய கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனை, அங்கே போய் சரண்டர் ஆகிடணும். அதை விட்டுட்டு அவங்கள வச்சு இவங்கள வச்சு ஏதாவது பண்ணி மாட்டிக்காது.
மொத்தமும் ஒரே நாளில் டேமேஜ் ஆகும். 7.5 சனி விலகலை. அதனால் கால் நகங்கள் வரைக்கும் கவனமாக இருக்கும். கும்பத்துக்கு தடுக்கி விழுறதெல்லாம் ஏற்படும், கொஞ்சம் பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடி ஆராய்ச்சி கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் அனுகூலம். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் கூடாது. விரையும். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 சாப்பாடு, எலுமிச்சு பழம், ஊறுகாய் தானம். சத்துருக்கள் திடீர்னு தலை தூக்குவாங்க. அதனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 43வது பாட்டை படிக்கணும். 43, 75 படிங்க. 40, 43, 75 படிங்க. அப்போ பயம் இல்லாமல் இருக்கலாம். மீனராசிக்காரர்கள் உடற்பயிற்சி, வயிறு, கழிவு பாதை, முதுகு, கால், பாதம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வருஷம் இல்லை, அடுத்த 2 வருஷத்துக்கு. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றம், லாபம் அதிகமாக ஏற்படக்கூடிய மாசி மாதம். மறைந்தவன் மறைந்த இடத்தை பார்ப்பது யோக பலம், சர்வஜயம், அனுகூலம், எதிர்த்தவர்களை வெற்றி கொள்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, அரசு துறை அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கு வருவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, தனிப்பட்ட முறையில் இழுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்க்காத நல்லது நடப்பது, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அதிகமாக பெறுவது, இழுபறியாக இருந்த எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடுங்கி இறங்கி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த தேகாரைக்க குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, சுபவிரயங்களாக நிறைய நடக்கிறது. இதெல்லாம் மீனத்துக்கு நடக்கும். ஜென்மசனியில் நடக்கும். அதில் மாசி மாதம் ஸ்பெஷல். ஸோ எல்லாமே நல்லது நிறைய நடக்கக்கூடிய 12வது ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் காணப்படுவது விசேஷம். வண்டி, வாகனம், விஷக்கு ஜந்துக்கள், பூச்சி, வழுக்கலான இடம், பாத்ரூமு, படிக்கட்டு, இந்த சார்ஜரை வச்சுக்கின்னு பேசுகிறது இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கும். ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக தடையெல்லாம் நீங்கிடும். அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம் பெறக்கூடிய ராசி மீனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 13/2/2026 முதல் 14/3/2026 வரை, அதாவது மாசி மாதம், கும்ப மாதம் பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பலக, வாழ்க.